இன்னைக்கு அதிபதி சனி பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் எங்கே உட்காந்துருக்காரு? லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 1 6ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து சின்னதாக எழுதிட்டு வரணும். ஏன்னா 12க்கு இங்கே குறிக்கணும், இந்த பேப்பருக்குள்ளே குறிச்சிடணும். அப்போ 1 6ன்னு போட்டுங்க. 1ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம்? லக்னாதிபதி 6 8 12 மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனசில் எழுதும்போதே உள்வாங்கிக்கணும், லக்னாதிபதி மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கணும். சரி, 2ஆம் அதிபதி யார்? குரு. 2 குடியன் எங்கே இருக்காரு? 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2 3 போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கோட்டு போட்டிருக்கேனே, இது என்னங்கிறது சில பேருக்கு குழப்பம் வரும். இந்த 2ஆம் அதிபதி அவருடைய வீட்டில் இருந்து எத்தனாம் வீட்டில் இருக்காருன்னு பார்த்தோம்னா 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இங்க 2ஆம் வீட்டு லக்னத்திற்கு வேண்டுமானால் 3ஆம் இடத்துல இருக்கலாம். அதான் இங்க போட்டிருக்கோம். அடுத்து 3ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 3 கோடு போட்டு